ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கமயில் டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து தங்கமயில் டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு கிராமுக்கு 14 ருபீஸ் நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், 1 கிராம் காயின் வாங்கினா மட்டும் அந்த மாதிரி போடுவாங்களாம். பட் அப்போ வந்து நான் கிளியராக கேட்கல. இப்போ 1 கிராமுக்கு 14 ருபீஸ்னால் அப்போ ஒரு கிராமாக இன்க்ரீஸ் ஆக எவ்ரி கிராமுக்கு 14 போடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நான் லாஸ்ட் டைம் 1 கிராம் சில்வர் காயின் வாங்கும்போது அதுக்கு 14 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் இப்போ 50 கிராம்ஸ்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 4 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நான் கஸ்டமர் கேரில் என்கொயரி பண்ணும்போது சொன்னாங்க. பெர் கிராமுக்கு 4 ருபீஸ் நாங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 100 கிராம்ஸ் எனக்கு இன்றைக்கி பார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அப்போ அந்த பாரில் என்ன மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நீங்கள் பெர் கிராமுக்கு 4 ருபீஸ் சொல்கிறீங்க, அப்புறம் 100 கிராம்ஸ்க்கு வந்து 500 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது வந்து பார்லேயே எங்களுக்கு மென்ஷன் ஆகி வரும், அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 500 ருபீஸ் தான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திரும்ப அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் அவங்கக்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 1 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 14 ருபீஸ், 2 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ருபீஸ், அதாவது 2 கிராமுக்கும் சேர்த்து 20 ருபீஸ் போடுவாங்க. 1 கிராமுக்கு 14னா 2 கிராமுக்கு 28 அந்த மாதிரி போட மாட்டாங்க. 2 கிராம் காயினுக்கு 20 ருபீஸா. 5 கிராம் காயினாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. 100னா 500 சொன்னாங்க. அப்புறம் திரும்ப கேட்டதுக்கப்புறம், இல்லை மேடம் நீங்கள் 50 கிராம்ஸ்க்கு மேலே வாங்கினீங்கனாலே 1 கிராமுக்கு 4 ருபீஸ் தான் போடுவோம், பீஸ் ரேட்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் 50 கிராமுக்கு மேலே சேவ் பண்ணிங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 4 ருபீஸ் கொடுத்தா ஓகே மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து டிஜி சில்வர் ஆப்பு நம்ம ஃபிசிக்கலாக சில்வர் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆப் வந்து பெட்டராக தான் தோணுது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நான் ரஃபாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு பார்த்தேன். கோல்டு ரேட் 300 ரூபாய் இருக்குது. என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் பண்ணுவேனா பண்ணலையா அப்படின்னு தெரியல. இப்போ 50 கிராம் நான் சேவ் பண்ணுறேன் 300 ரூபாய் ரேட்டில் அப்படின்னா 15,000 ரூபாய் நான் கட்டினாதான் எனக்கு வந்து, அதாவது 300 ரூபாய் இருக்கும்போது இன்றைக்கி 340 ரூபாய் போயிடுச்சு ரேட்டு. நான் ரஃபாக அன்றைக்கி எதனால் நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 15,000 பே பண்ணணும். 15,000மே ஒரு 5% பெனிஃபிட்லேயே நம்ம, அதாவது ஃபஸ்ட்டு 75 டேஸ்லேயே சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 750 ரூபாய் வந்து அவங்க பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. அதாவது 750 ரூபாய் மதிப்புள்ள சில்வர் நமக்கு வரும். அதை நம்ம அமௌண்ட்டாக வேணாலும் பின்னாடி லெஸ் பண்ணிக்கலாம். பட் 50 ரூபாய்க்கு மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ருபீஸ் போடும்போது 200 ருபீஸ் தான் வருது. அப்போது அந்த பெனிஃபிட்ஸும் அந்த மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பெனிஃபிட்டில் கவர் ஆகிடும். அதனால நம்ம டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் இப்போ கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் ஏறுறதை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் வந்து எந்த பேமெண்ட்டுமே ஆஃப்டர் பொங்கல் வந்து டிஜி கோல்ட்லேயும் பண்ணல, டிஜி சில்வர்லேயும் நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 3 பேமெண்ட் கிட்டே நான் வந்து போட்டிருந்தேன். இன்னும் இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் பெனிஃபிட்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் நான் இன்னும் பார்க்கல. பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளான் என்னென்னா, ஒரு 50 கிராம் சேர்க்கணும். ஒரு 75 டேஸில் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு 150 டேஸில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க டிஜி சில்வரில் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஒரு ஹையான ரேட்டில் தான் இருந்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஈவினிங் ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்டேட்டட் ரேட்னு போட்டு எல்லா ஷாப்லேயுமே 14,415 ரூபா போட்டாங்க. இந்த 14,415 ஈவினிங் ரேட்டோ ஆஃப்டர்நூன் ரேட்டே கிடையாது. அவங்க என்ன யோசிச்சுருக்காங்கன்னா, மார்க்கெட் ரேட்னு நம்ம ஒன்று இருக்கும், ஷாப் ரேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மார்க்கெட் ரேட்டே அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் தோணுது. இனிமேல் கண்டினியூவாகவே ஷாப் ரேட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்களா, மார்க்கெட் ரேட் தான் அப்படியே இருக்குமாங்கிறதும் நமக்கு போக போக தான் தெரியும். இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14,415 ரூபா 22 கேரட் கோல்டோட ரேட்டு. சில்வரோட ரேட்டு 340 ரூபா. என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல.
இப்போது நாங்கள் கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறோம், கோல்டு ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் இந்த ரேட்டில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டோட ரேட்டு. இந்த ரேட்லலாம் எப்படி வாங்க முடியும் அப்படின்னே தெரியல. மந்த்லி 1000 ருபீஸ் சீட்டு கட்டுறவங்களாலலாம் 1 கிராம் கூட கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணவே முடியாது. 1/2 கிராம் தான் இனிமேல் வாங்க முடியும் போல். 1000 ரூபாய் சீட்லாம் கட்டினா ஒரு 750 கிராம்ஸ் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குறையும் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ ஹைக்கு போனால் திரும்ப கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு ஆப்பும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய்ட்டு அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது இதில் சில டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, சிலது வந்து சக்ஸஸ் ஆகுது. இதை ஃபுல்லாக நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எனக்கு பெனிஃபிட்டோடு சேர்த்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து எனக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்புக் மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். நீங்கள் எப்பப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு, எந்த மெத்தடில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ரெஃபரன்ஸ் ஐடியோடு சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். அதில் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிராம்ஸ் ப்ளஸ் எவ்வளோ பெனிஃபிட்டு ரெண்டும் சேர்த்து எவ்வளோ கிராம் வந்து டோட்டலாக ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதில். அப்புறம் நான் நேற்று காயின்ஸ் வந்து உண்டியல் உடைக்கிற மாதிரி வீடியோ போட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய அமௌண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3300 இருந்துச்சு. 5 ருபீஸும் 10 ருபீஸும் சேர்த்து. அது இல்லாமல் ஒரு 300 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி 2 ருபீஸ் காயின் வந்து இருந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3500 வந்து இதில் மொத்தமாக கவுண்ட் பண்ணதில் சேர்ந்துச்சு. ரிமைனிங் இருக்கிற சில்லரை வந்து நியூ உண்டியலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மொத்தம் இதில் வந்து ஒரு 3500 கரெக்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் டிஜி சில்வரில் நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம கோல்டு பாராக தான் எடுக்கணுன்றதுக்கு இல்லை, நம்ம கோல்டு பூஜா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம், சில்வர் பூஜா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம், சில்வர் ஜுவல் கொலுசு இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க இதில் எந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கலாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. அதனால தான் நான் ரஃபாக உங்களுக்கு இது மட்டும் சொல்லியிருந்தேன். ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டிஜி கோல்டில் டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனும் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னா, அவங்க அதை லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு உண்டியலில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்ற கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, மந்த்லி நீங்கள் ஒரு 5000 கோல்டுக்காக ஒதுக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். நம்ம 5000க்கு உண்டான கோல்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆட் ஆகிற கிராமை வந்து பார்க்க வேண்டாம். நம்ம இவ்வளோ அமௌண்ட் கோல்டில் சேவ் பண்ணுறோம் அது மட்டும் பாருங்கள். எவ்வளோ கிராம்ஸ் தான் ஆட் ஆகுது, கம்மியான கிராம்ஸ் தான் ஆட் ஆகுது, அதை பற்றி யோசிக்காமல் சேவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதியை வந்து சில்வராகவும் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக வாங்காமல் கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். தேங்க்யூ.